கிரியேச்சர் இருக்கு. அது ஆணு, பொண்ணுன்னு பார்க்காம எல்லாருக்கும் செக்சுவல் ப்ளஷர சாட்டிஸ்ஃபை பண்ணும். உன்ன பார்க்க வேற ஒரு கேமா இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன். உனக்கு ஏன் கூட இருக்குன்னு ஆசை இருக்கான்னு கேட்குறப்ப, அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். சரின்னு அந்த பொண்ணு கூட சேர்ந்து அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிருவான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் இந்த ஹஸ்பண்ட் வைப்பாங்க. பார்த்தா அவன் பையனோட ஃப்ரெண்டு வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருந்திருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோனா அவங்க புதுசுன்னு போயிருப்பாங்க. இவன் அவன் தம்பியை பற்றி கேட்டு வைப்பான். ஆமாம் உன் தம்பி எங்கடி 2 3 நாளாக அவனை ஆளே பார்க்க முடியும்னு சொல்கிறப்ப, அதுவா என் தம்பி வெரானிக்கா ஒரு பொண்ணை பார்த்துருக்கான். அவனுக்கு அவளை பிடிச்சிருக்க போல 2 பேரும் டேட்டிங்காக தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப, இதை பார்த்து எனக்கு கோந்துடுது. என்னது டேட்டிங்கா? என்னை விட்டு அப்புறம் அந்த பொண்ணோட பழகலான்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த மாதிரிலாம் கோந்துட்டுருக்கு. கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் அந்த வெரானிக்காவே அந்த பையனை வைப்பாங்க. அவள் கொஞ்சம் இந்த காட்டுப்பதிக்கு வந்துட்டு, சரி நீ ஸ்ட்ரெயிட்டாக போ, அங்கே ஒரு வீடு இருக்கும், அங்கே ஒரு வயசான பாட்டி தான் இருப்பாங்க, வெரானிக்கா தான் அனுப்பலான்னு சொல்லி உன்னை உள்ள விடுவாங்கன்னு சொல்கிறப்ப, இவனு சிலங்க கிளம்பி போகிறான். அந்த பாட்டி உள்ள லவ் பண்ணுறப்ப இவனு அந்த மிருகத்தை பார்க்குறான். அந்த மிருகத்தை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மிருகத்து கூட ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பான். பார்த்தா அவனுக்குமே அந்த ப்ளஷர் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த மிருகத்தோட ஒன்றா வந்துட்டு அவன் மட்டும் வந்துருப்பான். ஆளு செம்மையாக போய் போச்சு. அவனு வெரணிக்கும் சேர்ந்து நைட்டு ஒரு பார்ட்டி போயிருப்பீங்க. பார்த்தா அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோனும் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருப்பான். அவனுக்கு ஃபேபியனை பார்த்து பொறாமையாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த ஃபேபியன் வெரணிக்கோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கல, இதை பார்த்து செம பசிவ் ஆயிரும். என்னை விட்டு என்னோட பொண்ணோட எப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அந்தளவு கோவத்தில் இருப்பான். அதுக்கப்புறம் ஃபேபியன் பாத்ரூம் போகிறப்ப இவனுக்கு பின்னாடி வருவான். ஃபேபியனை கிஸ் பண்ணலான்னு வரப்ப அவன் மட்டும் அவாய்ட் பண்ணாங்கன்னு கிளம்பி போயிட்டு இருப்பான். இதை பார்த்து உனக்கு உலகாண்டாயிரும். சேர்ந்து குடிச்சிட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோன் இருக்கால, அவள் பார்த்தா அந்த ஊரில் இருக்க இன்னொரு பையனோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இதை பார்த்து உனக்கு இன்னும் கோவமாயிரும். ஏன்டா என் பொண்ணு கூட டான்ஸ் ஆடி நீ யாரான்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட அடிச்சிட்டு இருப்பான். அங்கே சின்னதாக சண்டே வந்துட்டு இருக்கோம். இவன் சமாளப்படுத்தி அங்கே கூட்டி வந்துட்டு இருப்பா. பட் அப்போ கூட அந்த புதுசு விட மாட்டான். அந்த தமிழ் மேலே இருக்கிற கோவத்தை ஒய்ஃப் மேலே காமிச்சிட்டு இருப்பான். ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருக்கும், என்னை விட்டு இன்னத்தோட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் போட்டு அடிச்சிட்டு இருப்பான். கட் பண்ணால் அடுத்த நாள் கால் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபேபியனை பார்க்க போயிடுவான். ஃபேபியன் என்னாச்சு, கடைசி 2 நாட்கள மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடிக்கிற, நேற்று கிஸ் பண்ணால் வந்தாலும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கே, என்ன தான் பண்ண போகிறேன்னு கேட்டால், இங்கே பாரு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எனக்கு இந்த ரிலேஷன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா உங்கள் ஒய்ஃபு அப்படி இருக்கும்போது நானும் உங்களோட இருக்க முடியும், இதோட இது ஓவர், என்னை பார்க்குறாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அவன் பாட்டு வந்து கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து அந்த ஹஸ்பண்டுக்கு செம கடுப்பாயிரும். அவன் பாட்டு வேலைக்கு போய் நைட் செம்ம குடிச்சிருப்பான். போதையில் தான் வீட்டுக்கே வருவான். இதை நம்ம ஈரணும் பாப்பா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த ஏலியன் இருக்கிற காட்டுப்பகுதி இருக்குல்ல, அங்கே ஒரு நபர் ஆடு மேய்க்க போயிருப்பாரு. சடனாக இதோட பணத்தை பார்த்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரா. உடனே போலீஸ் அங்கே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ளே ஒரு பணம் இருக்க மாதிரி இருக்குது. வேறு யாரில் ஃபேபியன் தான். நேற்று நைட்டு அந்த ஏலியனை தான் பார்க்க போயிருப்பான் போல். அதுக்கு எதோ கோவமாக இருக்குது. அந்த ஃபேபியனை கடிச்சு வச்சு குதறி வந்திருக்கும். அவனை விட தப்பிக்கிட்ட பண்ணியிருக்கான். பட் முடியாமல் இங்கேருந்து இறந்து படம் வந்திருக்கு. இதை பார்த்து போலீஸ்க்கு ஒன்றும் புரியல. மேபி மிருகம் தான் தாக்கிருக்கும்னு நினச்சி அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறாங்க. பார்த்தா மூஞ்சி ஒரு பக்கம் பேருந்து போன மாதிரி இருக்கும். அழகான்ற கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி உங்கள் தம்பி இந்த மாதிரி கடந்தார், அவர் செக் பண்ணி பார்த்தப்ப கோமாக்கு போயிட்டாரு, அவர் எப்போனா உயிர் படைக்கலாம் இல்லை உயிர் படைக்காமல் போகலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணி சொல்கிறப்ப இதை பார்த்து அழகான்றக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவள் போட்டு அங்கேயே கொஞ்சம் அலாரம் நிற்கிறா.